சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதம் செப்டம்பர் 14ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்க, இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் போயிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துவாங்க. அடுத்தபடியாக லாகின் பண்ணக்கூடிய அந்த பேஜுக்குள்ளே போகும். ஒரு 5 செகண்ட் டு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தபடியாக பயனாளர் குறியீடு கேட்கும். ஸோ உங்களுடைய லாகின் ஐடி நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செட் பண்ணி வச்சிங்களோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் இருக்கும், அதை சால்வ் பண்ணி அதற்கான ஆன்சர் இந்த பாக்ஸில் போட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஹால் டிக்கெட் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர் நோட் பண்ணி வச்சு மட்டும் தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் இந்த குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணது அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஆகஸ்ட் 2024 8/2024 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்து அப்ளிகேஷன் ஐடி நம்பர் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஓகே இருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் ஐடி நம்பர் இருக்கும். ஸோ இந்த ஐடி நம்பரை காப்பி பண்ண முடியாது, ஜஸ்ட்டு ஒரு பெனா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அகெயின் இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக ஆக்டிவிட்டி கீழே டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர் நீங்கள் எழுதி வச்சிங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பரை கரெக்டாக அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழில் தான் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இந்த வியூ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் தேர்வுக்கூடத்தின் பெயரும் முகவரியும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா எக்ஸாம் என்னைக்கு இருந்து நடக்க போகுது, வர வேண்டிய நேரம், இந்த நேரத்தை மட்டும் டைம் வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணுங்கள். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு அப்புறமா கேட்டுக்கு போனவங்கள உள்ளே விடவே இல்லை. ஸோ எவ்வளவோ கெஞ்சி பார்த்து விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் 9 மணிக்கு கரெக்டாக நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் சென்டருடைய மெயின் கேட்டை தாண்டி போயிடணும். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை, கீழெல்லாம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேனா வந்து என்ன கலர் பேனா எடுத்துகிட்டு போகணும், ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போகணும். எல்லாம் தமிழில் தான் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ இங்கிலீஷ் பக்கத்தில். அந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.